கைஸ் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஃபலூடா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெண்டுக்கு கேட்டிருந்தேன். அவங்க வந்து காப்பர் கிச்சன் சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே வந்து ஃபலூடா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நிறைய இடத்துல ஃபலூடா சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சதில்ல. ஸோ இங்கே போய் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபலூடா சாப்பிட போரூரில் இருக்க காப்பர் கிச்சன் தான் போனேன். அங்கே போய் ஃபலூடா மட்டும் ஆர்டர் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் கிளி பரோட்டா ஆர்டர் போட்டோம். மெனுவில் என்னமோ கல்யாண பிரியாணின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நார்மல் சிக்கன் பிரியாணி மாதிரி கூட ஃபீல் ஆகல. ஏதோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. இந்த கிளி பரோட்டா இருக்கே, இந்த சிக்கன் மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பாக இருந்தது. பட் இந்த பரோட்டா, அந்த முட்டை எல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன். ஐயோ! நல்லா இருக்கதோ அப்படின்னு தோணிடுச்சு. அப்புறமா இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட வேற லெவல்ல இருந்தது. லாஸ்ட்டா நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஃபலூடா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கடையில தர மாரி ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இல்ல. டீசென்ட்டா இருந்தது. அப்புறமா ஃப்ளேவர் சொல்லணுமே வேற லெவலுங்க. அந்த மேல வச்ச ஐஸ்கிரீம் இருக்கே, அதுதாங்க இந்த ஃபலூடாக்கே ஒரு ஹைலைட்டு. காஃபி ஃப்ளேவர் மாதிரி இருந்தது. கீழ இருக்க பார்ட்ஸ்ல அந்த அளவுக்கு ஃப்ளேவர் தெரியல. இந்த ஐஸ்கிரீமோட சாப்பிட சாப்பிட வேற லெவல்ல இருந்தது. நல்லா இருந்தது. லாஸ்ட்டா இத பார்த்ததும் ஃபலூடா மட்டும் வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.